வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் சோயா சங்க்ஸ் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வர்றதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும், ரொம்ப குறிப்பாக இதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். முதல்ல இதில் பார்த்தீங்கன்னா ஜெனிஸ்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஐசோஃப்ளேவனாய்ட் சத்துன்றது அதிக அளவில் இருக்குது. இது ரொம்ப குறிப்பாக நம்ம உடம்புல எந்த ஒரு புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா நுரையீரல் புற்றுநோய், சரும புற்றுநோய், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய், ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய புரோஸ்டேட் கேன்சர்னு எந்த ஒரு கேன்சர் செல்லோட growthமே ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி ஆரோக்கியமா வாழறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். ரொம்ப குறிப்பா டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்ற ஒரு நீரிழிவு நோய் வகை, இது ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்கனவே இருக்கு, ஃபாஸ்டிங் இல்லை போஸ்ட் பிராண்டியல் அதிகமா இருக்கு அப்படின்றவங்களுக்குலாம் பார்த்தா பிளட் சுகரை ரெகுலேட் பண்ணக்கூடிய தன்மையும் இதில் அதிக அளவில் இருக்கு. அதே மாதிரி இந்த சோயா சங்க்ஸை வளர்ற குழந்தைகளோட அன்றாட உணவுல தொடர்ச்சியா சேர்த்துட்டே வரலாம். ஏன்னு கேட்டா குழந்தைகளுக்கு வளர்ச்சிக்கு தேவையான புரத ஊட்டச்சத்து அப்படின்ற புரோட்டீன் ஊட்டச்சத்து இதில் அதிக அளவில் இருக்கு. குழந்தைகளோட தசை வளர்ச்சி, எலும்பு வளர்ச்சி, நரம்புகளோட ஆரோக்கியம், ரொம்ப குறிப்பா திசுக்களோட வளர்ச்சின்னு எல்லாத்துக்குமே தேவையான முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. இந்த புரோட்டீன் அப்படின்றது உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு உடல் எடையை கம்மி பண்றதுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும். உடல் பருமனா இருந்து நீங்க ஏதாவது டயட் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னும் போது இந்த சோயா சங்க்ஸையும் உங்க அன்றாட உணவுல சேர்த்துட்டே வர்றதால பார்த்தா ரொம்ப குறிப்பா இதுல புரோட்டீன் மட்டும் இல்லாம ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார் சத்தும் அதிகமா இருக்கு. இந்த நார் சத்து அப்படின்றது என்ன செய்யும்னா இந்த உணவை நம்ம சாப்பிடும்போது பசி உணர்வை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும். அளவுக்கு அதிகமா பசி எடுக்கக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். ஏன்னா நார் சத்து அப்படின்றது நம்ம குடல் பகுதியோட இயக்கத்தையும் சீரா வைக்கும், செரிமானத்தையும் சீரா வைக்கும், பசி உணர்வையும் கட்டுப்பாட்டில் வைக்கும். இதனால பார்த்தா உடல் எடை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில கம்மி பண்ண முடியும். அதே சமயம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள், அந்த நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்யறதுக்கும் இது ரொம்பவே உதவியா இருக்கும். இதனாலேயே உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு உடல் எடை எப்பவுமே ஆரோக்கியமான முறையில பராமரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம சரும ஆரோக்கியம், தலைமுடியோட ஆரோக்கியம், இது ரெண்டுத்துக்குமே ரொம்பவே உதவியா இருக்கும். இப்ப சருமம் நல்லா க்ளோ ஆகணும், பிரகாசமா இருக்கணும், முகப்பரு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணணும். ரொம்ப குறிப்பா ப்ரீமெச்சூர் ஏஜிங், அதாவது சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வரத டிலே பண்ணணும், தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யணும் அப்படின்னா இந்த சோயா சங்க்ஸ் அப்படின்றது ரொம்பவே உதவியா இருக்கும். இதுல புரத ஊட்டச்சத்து அதிகமா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இது பாத்தீங்கன்னா தலைமுடியோட வளர்ச்சிக்கும் ரொம்பவே தேவையான ஒண்ணு. உடல் எடையும் பராமரிக்கும், தலைமுடி நல்லா அடர்த்தியா வளர்றதுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும். எந்த அளவுக்கு புரதம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 51 to 52 கிராம் அளவுக்கு புரத ஊட்டச்சத்து இதுல அதிகமா இருக்கு. அதாவது முட்டையை விடவும் அதிகமான புரத ஊட்டச்சத்து அப்படின்றது இதுல தான் அதிகமா இருக்கு. தலைமுடி நல்லா அடர்த்தியா வளரும், கூடவே தலைமுடி உதிர்வு இருக்கு அப்படின்னா அதையும் சீக்கிரமே சரி பண்ணிடும். நகங்களை கூட பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா வலுவடைய செய்யும். நெயில்ஸ் ஒரு சிலருக்கு அடிக்கடி பிரேக் ஆயிடும் இல்லையா, நகங்கள் பிரேக் ஆகக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி நகங்களை நல்லா ஸ்ட்ராங்கா வலுவடைய செய்யக்கூடிய தன்மையும் இதுல அதிகமா இருக்கு. ரொம்ப குறிப்பா கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாகாம கரெக்டான அளவுல பராமரிக்கும். அதாவது டோட்டல் கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட் அளவுல அதிகமாகாம கரெக்டான அளவுல பராமரிக்கும். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஐசோஃப்ளேவனாய்ட் சத்துக்கள் எல்லாமே நம்ம உடம்புல ட்ரைகிளிசரைட், டோட்டல் கொலஸ்ட்ரால், எல்டிஎல், ஹெச்டிஎல் இது எல்லாத்தோட அளவையும் பாத்தீங்கன்னா எப்பவுமே கரெக்டான அளவுல பராமரிக்கும். இதனாலேயே மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் கம்மி தான். அதே சமயம் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணி ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்பாட்டுல வைத்து பராமரிக்கும். ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு 50 வயசு தாண்டின பெண்களுக்கு மாதவிடாய் நிக்கிற காலகட்டத்துல தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்களும் இதுல அதிக அளவுல இருக்கு. இப்ப மெனோபாஸ் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் சோர்வு அதிகமா இருக்கும். ரொம்ப குறிப்பா எலும்பு வலி, மூட்டு வலியில அதிகமா இருக்கும் இல்லையா, ஒரு டயர்ட்னஸ் இருக்கிறதோட மட்டும் கிடையாது, மனசோர்வு அப்படின்றது அதிகமா இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், டிப்ரெஸ் ஆவாங்க, நிறைய பேர் ரொம்பவே அளவுக்கு அதிகமா கோபம் வரும் இல்லையா. இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாத்தையும் சீக்கிரமே கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் இதுல அதிகமா இருக்கிறதுனால மெனோபாஸ் காலகட்டத்தை நெருங்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பா உங்க அன்றாட உணவுல சோயா சங்க்ஸையும் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது இந்த மெனோபாஸ் சிம்டம்ஸை இயற்கையாவே கம்மி பண்றதோட மட்டும் கிடையாது, எலும்புகளையும் நல்லா ஸ்ட்ராங்கா வலுவடைய செய்யும். பெண்களுக்கு மட்டும் கிடையாது, வளர்ற குழந்தைகளுக்கும் பாத்தீங்கன்னா எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்கா வலுவடைய செய்து பிற்காலத்துல ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலும்பு வியாதி, இது ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிடும் சோயா சங்க்ஸ் அப்படின்னும் ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்க. இதனால புற்றுநோய் ஏற்படாம தடுக்கணும், டயபெட்டிஸ் வராம தடுக்கணும், ரொம்ப குறிப்பா மாரடைப்புலாம் வராம தடுக்கணும், உடல் எடை எப்பவுமே ஆரோக்கியமான முறையில பராமரிக்கணும், ஸ்கின் நல்லா க்ளோ ஆகணும், தலைமுடி நல்லா அடர்த்தியா வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் சோயா சங்க்ஸையும் கண்டிப்பா உங்க அன்றாட உணவுல சேர்த்துட்டே வாங்க. ரொம்ப குறிப்பா
வளர்ற குழந்தைகளுக்கு தேவையான புரத ஊட்டச்சத்து, இப்போ பன்னீர்லாம் சாப்பிட கொடுப்பீங்க இல்லையா, அதே மாதிரி சோயா சங்க்ஸையும் அவங்க அன்றாட உணவில் சேர்த்துட்டே வாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரத ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது. தேங்க்யூ.